இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக புதிய வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கை தொடுத்தவர் யார்? வழக்கில் என்ன குறிப்பிட்டிருக்கு? விவரங்கள் என்ன? திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்காரு. அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்குல அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சம்பந்த சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு 2017 முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்துள்ளதா அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் அந்த உரிமையல் வழக்கல் முடிவுக்கு வருவரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பலமுறை கோரிக்கையை அனுப்பியும் அது தொடர்பாக எந்த பதிலும் தனக்கு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களவைத் தேர்தல் நெருங்குவதால அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் தான் அளித்த அந்த மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு தான் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.